நிறைய பேருக்கு வீட்டில் நித்திய கலசம் வைக்கணும்னு ஆசை இருக்கும். சிலருக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் இந்த நவராத்திரி வரலட்சுமி விரதம் டைமில் மட்டும் கலசம் வச்சு வழிபடுவாங்க. நித்திய கலசம் என்பது நம் வீட்டில் ஒரு தெய்வீகமான மங்களகரமான சூழலை உருவாக்கி அம்மனோட அருள் மற்றும் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம் வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோட வைக்கக்கூடிய. ஆனால் சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நித்திய கலசம் வச்சா தினமும் பூஜை செய்ய வேண்டும், தினம் விளக்கேற்ற வேண்டும், தேங்காய் அடிக்கடி மாற்றணும், அந்த தேங்காய் கெட்டு போச்சுன்னா என்ன செய்யறது, வெற்றிலை வாடி விடுமே, அதை எப்படி தினமும் பராமரிப்பது. அதனாலே தான் நித்திய கலசம் வைக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கூட வைக்காமலே விட்டு விடுகிறார்கள். என்னோட கசின் ஒரு 4 வருஷம் முன்னாடி அவங்க வீட்டு சத்யநாராயண பூஜைக்கு எனக்கு ஒரு கலசம் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி அப்படியே வைக்க வேண்டாம், நித்திய கலசமா யூஸ் பண்ணலாம், நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கலசத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குட்டியா வெளியில ஒரு சொம்பு வாங்கிட்டேன். அன்னைக்கு வெள்ளி ரேட் ரொம்ப கம்மி. ஆனா இப்போ பூஜா ஸ்டோர்ல இல்ல ஆன்லைன்ல இந்த மாதிரி நித்திய கலசம் செட்டாவே பித்தளையில கிடைக்குது. அந்த மாதிரியும் நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எப்படி செய்யறேன் என்னோட ப்ரொசீஜரை சொல்றேன். ஒரு சின்ன சொம்பு வெள்ளியோ இல்ல பித்தளையோ எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், அட்சதை, சந்தனம் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை கற்பூர சீரவு சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நசுக்கி போடலாம். இதனால கலசத்துல நல்ல தெய்வீக நறுமணம் இருக்கும். அதன் பிறகு சிறிது ஜவ்வாது, மொட்டா இருக்கிற 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சிறிதளவு வெட்டிவேர், அரகஜா ஆயில் போன்ற வாசனை பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இவை அனைத்தையும் சேர்ப்பதன் நோக்கம் கலசத்தை மிகவும் மங்களகரமாகவும் பூஜை அறையை தெய்வீக மனம் நிறைந்ததாக வைத்துக் கொள்வதுதான். இதன் மேல் நம்ம அலங்கரித்து வச்சிருக்க கலசத்தை வச்சு வழிபடலாம். பொதுவா நம்ம கலசத்துக்கு மேல தேங்காய் வச்சு 5 வெற்றிலை வச்சு அலங்கரிப்போம். ஆனா வெற்றிலை 2 நாள்ல வாடிவிடும். தேங்காய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மாற்ற வேண்டியிருக்கும். இதனால் ஒவ்வொரு வாரமும் கலசத்தை முழுமையாக மாற்றிக்கொண்டே இருக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி எளிமையான முறையில் நித்திய கலசம் அமைச்சு வழிபடலாம். முக்கியமான ஒரு விஷயம், இப்படிதான் செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. இது நான் ஃபாலோ பண்றேன். உங்களால நித்திய கலசத்தை முறையாக பராமரிக்க முடிந்தால் பாரம்பரிய முறையில் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா அந்த சூழலை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எங்களால ஃபாலோ பண்ண முடியாது, ஆனா நித்திய கலசம் வைக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க எளிமையாகவும் சுத்தமாகவும் வச்சு அம்மனை மனதார நினைச்சு வழிபடலாம். ஏனென்றால் வழிபாட்டில் மிக முக்கியமானது நம்முடைய பக்தியும் நம்பிக்கையும் தான். தினமும் பெரிய பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, கலசத்திற்கு முன்பாக 1 நிமிடம் அம்மனை நினைத்து, அம்மா எங்கள் வீட்டில் எப்பொழுதும் உன்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் இருக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதுவே போதும். இதுதான் நான் கடைபிடித்து வரும் நித்திய கலச பூஜை முறை. இதை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் அம்மனுடைய அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஃபார் such interesting videos.